நம்ம மத்தம்பாளையத்துல பால் சட்டி பரோட்டாவா? கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல மத்தம்பாளையத்துல ஹைவே மேலேயே இலை தென்னகத்தின் சுவை அப்படின்னு ஒரு புது ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் இப்ப ரீசெண்டா ஓபன் பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டு ஒரு நாள் டின்னருக்கு போயிருந்தோம். இந்த ரெஸ்டாரண்டோட பேருக்கு தகுந்த மாதிரி மெனு கார்டு ஃபுல்லா பியூர் சவுத் இந்தியன் நான்வெஜ் டிஷஸ் தான் வச்சிருக்காங்க. நண்டு சூப்ல ஆரம்பிச்சு கறி மீன் தவா ஃப்ரை, பாம்ஃப்ரெட் தவா ஃப்ரை, ஸ்குவிட் தொக்கு, நெஞ்சுக்கறி சாப்ஸ், சிக்கன் கோலா உருண்டை, முட்டை பணியாரம், பால் சட்டி பரோட்டா, இலை பிரியாணி, கறி சட்டி சோறு அப்படின்னு விதவிதமா ஆர்டர் பண்ணோம். மொறு மொறுன்னு இருந்த சிக்கன் கோலா உருண்டையும் மெத்து மெத்துன்னு இருந்த முட்டை பணியாரத்தையும் ருசி பார்த்தோம். கிட்டத்தட்ட சிக்கன் பள்ளிப்பாளையத்தையே கோலா உருண்டையை செஞ்ச மாதிரி இந்த சிக்கன் கோலா உருண்டையோட டேஸ்ட் அவ்வளோ இம்ப்ரெசிவா இருந்தது. ஒரு மண் சட்டியில பரோட்டாவை பிச்சு போட்டு பாலும் ஸ்பைசஸும் ஆட் பண்ணி சிக்கன் பீசஸோட சர்வ் பண்ணுவாங்க. ஒரு வித்தியாசமான டேஸ்டோட சாப்பிட்றப்போ அப்படி தொண்டையில வழுக்கிட்டு போற அளவுக்கு அவ்வளோ பிரமாதமா இருக்கும். சிக்கன் மட்டன் ரெண்டையுமே பிரியாணியில வச்சு ஒரு வாழை இலையில மடிச்சு தவால சூடு பண்ணி கொடுத்தாங்க. இந்த இலை பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங் டிஷ்ங்க. இவங்களோட சீ ஃபுட் மெனுவும் ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. கறி மீன் தவா ஃப்ரை, பாம்ஃப்ரெட் தவா ஃப்ரை, ஸ்குவிட் தொக்கு எல்லாமே சீ ஃபுட் லவர்ஸ்க்கு ஒரு ட்ரீட். மட்டன் நெஞ்சுக்கறி சாப்ஸ் இவங்களோட சிக்னேச்சர் மசாலாவோட சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டா இருந்தது. அதுவும் இந்த டிஷ்ஷை கறி சட்டி சோறோட சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ அருமையா இருக்கும். ஃபைனலா பெனகோட்டா அண்ட் கேரமல் கஸ்டர்டோட முடிச்சுக்கிட்டோம். இந்த ரெஸ்டாரண்டோட விசாலமான கார் பார்க்கிங்ல கிட்டத்தட்ட 20 கார் நிப்பாட்டிக்கலாம். ஈவி சார்ஜர் கூட இங்க வச்சிருக்காங்க. கிளீன் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கு. இந்த இலை ரெஸ்டாரண்ட் ஊட்டி போற டூரிஸ்டுகளுக்கும் சரி, பக்கத்து ஊர்களான மேட்டுப்பாளையம், சிறுமுகை, அன்னூர்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஜாலியா அவுட்டிங் வந்து சாப்பிட்டு போறதுக்கும் சரி ஒரு ஐடியல் ஸ்பாட்னு சொல்லுவேன். கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல மத்தம்பாளையம் வழியா போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.